பராசரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன் பேசுகிறேன். நமது பராசரர் யூடியூப் சேனல் வழியாக இன்றைய ராசியின் தன்மை, அதோட குணம் எப்படி இருக்கும், அதாவது ஒவ்வொரு ராசியோட குணாதிசயத்தை பற்றியும் அதோட நிலைப்பாட்டை பற்றியும் பேசி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்பொழுது 5வது ராசியாக சிம்ம ராசியை பற்றி இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பாக சிம்மத்தின் நிலைப்பாடு, அதாவது சிம்மத்தினோட ஒரு குணம் எப்படி இருக்கும், அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதற்காக அதோட ராசித்தன்மையை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறோம். அதாவது சிம்மம் என்பது ஒரு சிங்கத்தை குறிக்கக்கூடியது. அந்த ராசி சிங்கத்தோட ஒரு உருவம் அங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த சிங்கத்தை ஏன் அங்கே கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியோட குணத்தை பற்றி சொல்வதற்கு தான் அந்த சிங்கத்தை அங்கே சிங்கத்தோட நிகழ்வை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ராசி சிம்ம ராசி என்பது அரசாங்கத்தோட வீடு, அரசு சார்ந்த ஒரு வீடுன்னு சொல்லலாம் இந்த சிம்ம ராசி. அதனால தான் நம்மளோட அரசு சார்ந்த ஒரு நிகழ்வுக்கெலாம் அந்த சிங்கத்தோட ஒரு சிம்பிளை வச்சுருப்பாங்க. அதாவது சிங்கத்தோட ஒரு தலையை மட்டும் வச்சுருப்பாங்க. சிங்கம் என்பதே அது ஒரு காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சிங்கத்தோட ஒரு ராசியில் பிறந்தவங்க, சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அதோட தன்மை மேலோங்கி இருக்கும். ஏன்னா இந்த ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தோரணை, அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு தன்மையும், தன்னோட கௌரவத்தை எங்கேயுமே இழக்கக்கூடாது என்ற ஒரு சுபாவம் தன்மை இவங்களோட குணங்கள் எப்பொழுதும் பிரதிபலித்துட்டு தான் இருக்கும். ஏன்னா தன் கௌரவம் எங்கேயும் நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடக்கூடாது என்பதை தன்னோட நிலைப்பாடு எப்பொழுதுமே இந்த ராசிக்காரங்கள் உள்ளார்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும். ஏன்னா இவங்களோட குணத்தை பார்க்கும்போது சிங்கத்துக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிங்கம் காட்டுக்கு ராஜாவானாலும் அதோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்னா, தனக்கு பசி எடுக்கும்போது தான் வேட்டையாடும், இல்லாட்டி அது கம்முன்னு இருக்கும். அது வாட்டுக்கு தூங்கிக்கிட்டு அதோட தன்னோட நிலைப்பாட்டை உணர்ந்து கொண்டு இருக்கும்னு வச்சுங்களேன். தனக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ மட்டும்தான் அந்த சிங்கம் வேட்டைக்கே போகும், வேட்டை ஆடும் அப்படிங்கிறது. அப்போ தனக்கு பசி வந்துட்டால் அது எதையும் பார்க்காது அப்படிங்கிற ஒரு தன்மை. அதே மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதை எப்படி பேஸ் பண்ணுங்கிற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ராசியும் இந்த சிம்ம ராசி தான். ஏன்னா சிம்ம ராசி நம்ம சிம்ம ராசி இருக்கிறதுலையே இந்த ராசியோட தன்மையை பார்க்கணும்னா, இது இந்த ராசி ஒரு நெருப்பு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசி, சிரராசி. அப்போ இந்த ராசியில் சூரிய பகவான் ஒரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மை, பிறருக்கு ஒரு ஒளி காட்டக்கூடிய ஒரு தன்மை தான். அதாவது சூரியன் காலையில் உதிச்சிட்டாருன்னா மாலையில் மறைவார். அப்போ அவர் உதிக்கிறதும் மறைவதும் அவரோட வேலை அப்படிங்கிறது. அப்போ அவர் உதிக்கும் போது என்னென்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு வெளிச்சத்தை காட்டுது, வெளிச்சத்தை உணருது. அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களோட குணம் என்று பார்க்கும்போது, பிறருக்கு இவங்களோட தன்மை மத்தியில், ஒரு பொதுமக்கள் மத்தியில் இந்த சிம்ம ராசிக்காரங்களாம் போய் நின்னாங்கன்னா இவங்களோட பேச்சுக்கே தனித்துவம் உண்டு. இவங்களோட பேச்சை மற்றவங்க ஒரு ரசித்து கேட்கக்கூடிய ஒரு தன்மையும், இவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மையும், இவங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க, மற்றவங்க கட்டுப்படுவாங்க. யாராக இருந்தாலும் இந்த சிம்மராசியில் பேசக்கூடியவங்களுக்கு வலிமை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சிங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிங்கத்தை பார்த்தாவே எல்லோரும் ஒரு பய உணர்வுகள் வரும். அதுக்கிட்ட நம்ம போகிறதுக்கே அச்சப்படுவாங்க. ஒரு பய உணர்வுகள் இயற்கையாக வந்துடும். அது மாதிரி இந்த ராசிக்காரங்கிட்ட இவங்க பேசினாவே ஒரு ஃபயர் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா இவங்க பேச்சை மீறி நம்ம யாரும் நடக்க முடியாது. ஏன்னா ஒரு கலெக்டரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பவர் அதிகம். அவங்கள மீறி மற்றவங்க யாராச்சும் பேச முடியுமா? ஒரு கூட்டத்துக்கு கலெக்டர் போயிட்டாருன்னா எப்படி ஒரு மரியாதை கிடைக்குமோ, அந்த மாதிரி இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தன்மையை இந்த ராசியோட சிம்பிளாக சிங்கம் வர்றதுனால இவங்க எதுக்குமே ஒரு பயப்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. அது ஆளுமை நிறைந்த ஒரு ராசி. இந்த ராசி அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு ராசி, பிறரை கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்க பேச்சை கேட்டு பிறர் கட்டுப்படுவார்கள். இவங்க யார் சொன்னாலும் கேட்காதவங்க இவங்க சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையெலாம் இந்த ராசிக்கு உண்டு. இப்போ இந்த ராசியை பற்றி நம்ம நிறையா அதோட விஷயங்கள்லாம் இருக்குது. இதில் 3 நட்சத்திரம் இருக்குது, அதெல்லாம் பேசலாம். இருந்தாலும் இந்த ராசிக்கு ஏன் இந்த சிங்கத்தை கொடுத்தாங்க, சிங்கத்தோட குணாதிசயங்கள் இந்த ராசிக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு தான் அந்த சிங்கத்தோட சிம்பிளை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ராசிக்காரங்கள் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு தோரணையும், ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தோரணையும், பிறரை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தோரணை, இவங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு உண்டு அப்படிங்கலாம். அப்போ இந்த ராசியில் இந்த குணாதிசயங்கள்லாம் பிரதிபலிக்கும். ஏன்னா இந்த சிங்கத்தோட அந்த பவர் என்று பார்க்கும்போது
அது வந்து பலம் அதிகம். அதுக்கு வந்து பலம் அதிகம். பலவீனம் ரொம்ப குறைவு தான். அது பலவீனத்தை காட்டாது வெளியவே. பலத்தை மட்டும்தான் காட்டும். அதனால் சிங்கம் காட்டுக்கு யானை பலமாக இருந்தால் கூட காட்டுக்கு ராஜா சிங்கம் தான் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா சிங்கத்தோட யானை வந்து ரொம்ப பெருசு, உருவமும் பெருசு. அது தும்பிக்கையில் அடித்து காணா போயிடுவாங்க. ஆனால் அந்த யானையே சிங்கத்தை கண்டா பயப்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அந்த சிங்கத்துக்கு வந்து பயப்படாதவங்க யாருமே கிடையாதுங்கிற மாதிரி இந்த சிம்ம ராசியை கண்டாவும் ஒரு சிலர் பயந்து தான் தீரணும். அதனால் இவங்களுக்கு ஆட்சி பலனும் அதிகாரம் பலனும் இருந்து கொண்டே தான் இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசியில் வந்து பிற கிரகங்கள் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும்னு பார்த்திங்கன்னா, அதாவது சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருந்துட்டார்னா அவரோட சொந்த வீட்டிலே இருந்துட்டான்னா அவருக்கு வந்து ஆட்சி செய்யக்கூடிய தன்மை, அதிகாரம் செய்யக்கூடிய தன்மை இயற்கையாக கிடைத்துவிடும். அடுத்தது இந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு வேலையில் இருக்கக்கூடிய தன்மை, அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தன்மை, அரசை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தன்மை, இப்படிலாம் இந்த ராசிக்கு அந்த சூரியன் ஆட்சி பெற்றுட உண்டு. அதே சந்திரன் இருந்துட்டால் இவங்களுக்கு அந்த கோபதாவங்களும் இல்லாமல் பிறரை ஒரு அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய தன்மை. ஏன்னா சந்திரன் மென்மையான ஒரு கிரகம். அப்போ ஒரு மனசை இவங்களோட செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு பிறருக்கு ஒரு வசீகரத்தன்மையை ஏற்படுத்தும், ஈர்ப்பு சக்தியை கொடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடி வச்சுக்கலாம். அதே சிம்மத்தில் வந்து சிம்ம ராசியில் வந்து ஒரு செவ்வாய் இருந்துட்டார்னு வச்சுங்க, அவர் வந்து 4க்கும் 9 கூடிய அதிபதி. அதாவது சுகாதிபதி அவர் தான், பாக்கியாதிபதி அவர் தான், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான். அப்போ இவர் வந்து ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு பதவியிலும் ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய ஒரு பதவியிலும் இவங்க இருக்கக்கூடிய தன்மையும், இல்லாட்டி இவங்க சும்மா இருந்தாலும் அந்த நிலைப்பாட்டை உணர வைக்கக்கூடிய தன்மையாக இந்த ராசிக்கு உண்டு. அடுத்ததாக புதன் பகவான் இந்த ராசியில் இருந்தால் தனாதிபதியும் குடும்பாதிபதியும் லாபாதிபதியும். இவங்களுக்கு தனம் லாபமும் அதே மாதிரி ஒரு பேச்சு மூலமும் இவங்களோட வாக்கு மூலியமும் இவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதனால் ஏற்படும். புதன் வந்து ஒரு கமிஷனுக்கு அதிபதி, ஏஜென்சிக்கு அதிபதி. அப்போ இந்த கமிஷன் ஏஜென்சி ஒரு பேச்சாளராக வரக்கூடிய தன்மை. சிம்மராசியில் பிறந்தவங்க பேசுனாங்கன்னா சும்மா ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ புதன் அங்கே இருந்துட்டால் அந்த நகைச்சுவையான ஒரு பேச்சு உணர்வும் அதை பிரதிபலிக்கும் வண்ணமாக இவங்களோட ராசியில் இருக்கும். அதே குரு பகவான் இருந்துட்டால் இவங்களுக்கு ஒரு கௌரவமான ஒரு போஸ்டிங்கில் ஒரு மேனேஜிங் ஒரு போஸ்டிங்கு, ஒரு சூப்பர்வைசரில் ஒரு 4 பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடிய தன்மையும், ஒரு கம்பெனிக்கு ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மையெல்லாம் அந்த குரு கொடுத்துருவார். சனி பகவான் இருந்துட்டால் மக்களோட அரசியல்வாதியாக இருப்பாங்க. மக்களுக்கு இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இன ஒற்றுமையும் இனத்தோட ஒரு வேற்றுமையை வெளியே காட்டக்கூடிய தன்மையும், அவங்களோட கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடிய தன்மையும் இந்த ராசிக்கு சனி பகவான் கொடுத்துருவார். ஆனால் ராகு கேது மட்டும் இந்த ராசியில் அமராமல் இருப்பது இவங்களுக்கு வந்து வேறு வழியில் இவங்களோட பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது வேறு வழினா நல்வழியில் போகாமல் ஒரு நேர்மையான வழியில் போகாமல் மறைமுகமான வழியில் செயல்பட ஆரம்பிச்சிடும் இந்த ராசி. ஏன்னா ராகு இருந்துட்டாலும் தவறான பாதையில் சென்று விடுவார்கள், கேது இருந்துட்டாலும் தவறான பாதையில் போக வச்சிரும். ஏன்னா சூரியன் வந்து ஒரு பிரகாசிக்கும் ஒரு கிரகம். அந்த பிரகாசித்த கிரகத்தை வந்து அஸ்தமிக்கக்கூடியது ராகு கேது மட்டுமே. அதனால் ராகு கேது இந்த ராசியில் அமராமல் இருந்துட்டாவே சிறப்பை தரும். இவங்களோட குணத்தின் பிரதிபலிப்பும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட ராசியின் தன்மையும் பிரதிபலிக்கும் வண்ணமாக இருக்கும். அந்த ராகு கேதுக்கு மட்டும் அந்த ஒளித்தன்மையை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு, மற்ற கிரகத்துக்கு இல்லை. அப்படிங்கும்போது தான் நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சிம்மம் என்பது ஒரு சிங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த சிங்கம் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலத்தையும் நல்ல ஒரு வைப்ரேஷனையும் இவங்களுக்கு அந்த ராசி தன்மையை உண்டாக்கும் என்பது இந்த ராசியோட சிம்பிளாக இந்த சிங்கம் வர்றதுனால இவங்க என்றைக்குமே ஒரு சிங்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ராசிக்கு உண்டு என்பதை எனது 5வது ராசியாக இந்த ராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக இந்த பதிவை உங்களிடத்தில் பதிவு செய்துள்ள நண்பர்களை அனைவரும் இதை கேட்டு உங்களுக்கு உண்டான கருத்தையும் உங்களுக்கு சரியாக வருதா தவறாக வருதா என்பதை அனைவரும் தங்கள் கருத்தை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் அன்புடன் பரமத்தி வேலூர்ந்து சந்திரன். வாழ்க வளமுடன்.